நம்பிக்கை வெல்லும். சிறுவன் ஒருவன் ஜூடோ பயில விரும்பினான். அவனுக்கோ ஒரு விபத்தினால் இடது கை போய்விட்டது. எனினும் இந்த குறையை பொருட்படுத்தாமல் குரு ஒருவர் அவனுக்கு பயிற்சி அளிக்க ஒப்புக்கொண்டார். தினமும் பயிற்சி அளித்தார் குரு. ஆனால் ஒரே ஒரு குத்து வித்தை தான் சொல்லிக் கொடுத்தார். 4-5 மாதங்கள் சென்றன. அப்போதும் அதே பயிற்சிதான். சிறுவனுக்கோ ஒன்றுமே புரியவில்லை. ஆனாலும் தொடர்ந்து பயிற்சி மேற்கொண்டான். ஒரு நாள் சிறுவன் குருவை கேட்டே விட்டான். அதற்கு அவர், இந்த ஒரு குத்து போதும் உனக்கு என்று சொல்லிவிட்டார். நாட்கள் கடந்தன. குரு சிறுவனை போட்டிக்கு அனுப்பினார். ஒரு கையுடன் வந்த சிறுவனை பார்த்து பலரும் அற்பமாய் எண்ணினர். ஆனால் அவர்கள் நினைத்ததுதான் தவறு. வெற்றி சிறுவனுக்கே கிடைத்தது. தன்னை விட பலசாலிகளை எல்லாம் ஆக்ரோஷமாக எதிர்கொண்டு வீழ்த்தி விட்டான் சிறுவன். சிறுவனுக்கும் அங்கிருந்த எல்லோருக்கும் ஆச்சரியம். எப்படி குருவே, என்னால் ஒரு கையை வைத்துக்கொண்டு ஒரே ஒரு குத்துப்பயிற்சியை மட்டும் கற்றுக்கொண்டு வெற்றி பெற முடிந்தது என்று கேட்டான். குரு சொன்னான், 2 காரணங்கள் தான் உள்ளது. ஒன்று, நீ பயிற்சி செய்தது ஜூடோவிலேயே மிகவும் கடினமான குத்து. 2, இந்த குத்தை தடுக்க வேண்டுமென்றால் குத்துபவனின் இடது கையை மடக்க வேண்டும். உன்னிடம் அது இல்லை. குருவுக்கு ஆத்மார்த்தமாக நன்றி சொன்னான் சிறுவன். நீதி. நம்மிடம் உள்ள குறையை நிறையாக்குவது மிகப்பெரிய திறமைசாலிக்கான அடையாளமாகும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இப்படிக்கு மக்கள் நட்சத்திரம் MS மூர்த்தி.